قال تعالى إن الذين يخشون ربهم بالغيب إن الذين يخشون ربهم بالغيب அல்லாஹ் என்ன சொல்கிறார்? மறைவிலே யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ. எங்கே எங்கே? கூட்டிலே அல்ல, எல்லோரும் இருக்கும் பொழுது அல்ல, எல்லாருடைய பார்வையும் என் மீது இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அச்சம் அல்ல. யாரும் பார்க்காமல், யாருடைய பார்வையும் நம்மை சூழாமல் தனிமையில் ஒரு அறையிலே நாம் இருப்போமே, நமக்கு ஷைத்தானுடைய தடங்கள், ஷைத்தானுடைய வளங்கள் நம்மால் அந்த ஷைத்தானுடைய தலங்களிலே நுழைய முடியக்கூடிய வாய்ப்பு இருந்தும் இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், அந்த மறைவிலே யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அல்லாஹ் சொல்கிறார் லஹும் மக்ஃபிரா, அவர்களுக்கு அல்லாஹ் மக்ஃபிரத்தை வைத்திருக்கிறார், மன்னிப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். வ அஜ்ருன் கபீர், அல்லாஹ் மிகப்பெரிய கூலிகளை அவர்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மை ஆக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்கள் முத்தகூன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை நேசிக்கிறார். யாரை நேசிக்கிறார்? அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறார்களோ, தனிமையிலோ கூட்டிலோ வெளிப்படையான செயல்களிலோ மறைவான செயல்களிலோ யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அந்த முத்தகீன்களை அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாஹ் அந்த நேசிக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் அவர்களோடு தான் இருக்கிறார். அல்லாஹ் யாரோடு இருக்கிறார்? அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறார்களோ, அல்லாஹ்வை யார் பயப்படுகிறார்களோ வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களோடு தான் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? இந்த பயம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறதா? கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு ذكر رجلا في من سلف, முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூர்ந்தார்கள். அவர் யார் என்றால், அவருடைய மரணத்துடைய வேலை அவர் அடைந்த பொழுது, மரணத்துடைய அந்த நேரத்தை அவர் அடைந்த பொழுது காலலி பனீஹி, அவருடைய பிள்ளைகளிடத்திலே அவர் கூறினார், என் பிள்ளைகளே, என்னுடைய மகன்களே, நான் இறந்து விட்டால், நான் மரணித்து விட்டால் என்னை நீங்கள் எரித்து விடுங்கள், என்னை நீங்கள் என்ன செய்து விடுங்கள்? எரித்து விடுங்கள், என்னை நெருப்பால் நீங்கள் சாம்பலாக்கி விடுங்கள். அந்த சாம்பலை எடுங்கள், அந்த சாம்பலை எடுத்து காற்றிலே வேகமாக அடிக்கக்கூடிய காற்றிலே நீங்கள் பறக்க விட்டு விடுங்கள். முஸ்லிமுடைய அறிவிப்பிலே அதை நீங்கள் அந்த சாம்பலை பாதியை நீங்கள் காற்றிலே பறக்க விடுங்கள், பாதியை நீங்கள் கடலிலே கரைத்து விடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். ஏன் கட்டளையிடுகிறார் தெரியுமா? அவர் சொல்கிறார், நான் வாழ்க்கையிலே பல பாவங்களை, பல குற்றங்களை, அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய செயல்களை நான் செய்திருக்கிறேன். அல்லாஹ் என்னை பிடித்து விடக் கூடாது, அதன் காரணமாக நீங்கள் இப்படி செய்யுங்கள். ஒரு பயம், அதுவும் அறியாமையான பயம், அல்லாஹ்வுடைய இல்மை குறித்த அறிவில்லாத ஒரு பயம். அவர் அப்படி சொன்னவுடன் அவர் பிள்ளைகளும் தந்தையுடைய அந்த கட்டளையை ஏற்று, தந்தைக்காக அவர் இறந்தவுடன் அவரை என்ன செய்கிறார்கள்? எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலே பாதியை கடலிலே கரைத்து விடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டுகிறார். சக்தி படைத்தவர் சாம்பலை ஒன்று கூட்டுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை ஒன்று கூட்டியதற்கு பிறகு கேட்கிறார், மனிதனை ஏன் இப்படி செய்தாய்? மனிதனே ஏன் இப்படி செய்தாய்? எது உன்னை இப்படி செய்ய வைத்தது? அவர் கூறினார், யா அல்லாஹ் மகாஃபதுக், யா அல்லாஹ் உன்னை நான் பயப்படுகிறேன், யா அல்லாஹ் உன்னை நான் அஞ்சுகிறேன், உன்னை நான் பயப்படுகிறேன், உன்னுடைய தண்டனையை நான் பயந்து நீ என்னை பிடித்து தண்டித்து விட்டால் என் நிலைமை என்ன ஆகும் என்று தெரியாமல் இப்படி செய்ய சொல்லிவிட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அப்படியா அடியானே, அப்படியா என்னை பயந்தான் இப்படி செய்தாய்,
என்னுடைய அச்சம் உன்னுடைய உள்ளத்திலே இருக்கும் காரணத்தாலா இப்படிப்பட்ட செயல்பாட்டை நீ மேற்கொண்டாய். நான் உன்னை மன்னிக்கிறேன் அடியானே செல்வம், நான் உன்னை மன்னிக்கிறேன் அடியானே. இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை நேசிக்கிறான். பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே,